சிவாய நம்ம ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை அன்னைக்கு என்ன வழிபாடு பண்ணணும், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற எல்லா விதமான விளக்கங்களையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஆடி அமாவாசை அப்படின்றது தட்சணாயன புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை. இந்த ஆடி அமாவாசை இது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க மிகவும் விசேஷமான நாள் அப்படின்னு சொல்லப்படுது. சூரியன் கடக ராசியிலும் சந்திரன் தனது சொந்த வீடான கடக ராசியிலும் இணைஞ்சு வர்ற இந்த நாளில் பித்ரு வழிபாடு பண்ணுறது அப்படின்றது நம்ம முன்னோர்களோட முழுமையான ஆசீர்வாதத்தை நம்மளுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஆடி அமாவாசையோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது தக்ஷணாயன புண்ணிய காலத்தோட தொடக்கம். சூரியன் தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த தொடக்க காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை இந்த ஆடி அமாவாசை. இந்த நாட்களில் தான், இந்த காலகட்டத்தில் தான் நம்மளோட முன்னோர்கள் மேலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவாங்க அப்படின்றது ஐதீகம். இந்த நாளில் நம்மளை தேடி நம்மளை பார்க்கறதுக்காக வரக்கூடிய நம்மளோட முன்னோர்களுக்கு அவங்களோட பசியாற்றி அவங்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது நம்மளோட பித்ரு தோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை விடாம தொடர்ந்து வழி வழியா நம்மளோட சந்ததிகள் நம்மளோட முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த கடன்களை, இந்த பித்ரு கடன்களை செய்யும் போது நம்மளோட சந்ததிகள் வாழையடி வாழையா நல்லபடியா வாழ்றதுக்கு முன்னோர்கள் ஆசி வழங்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாள்ல நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாமா? நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடைகிறதுக்கும் நம்மளோட குடும்பம் வளம் பெறுறதுக்கும் இந்த நாளில் சில முக்கியமான கடமைகளை நம்ம செய்யணும். முதல்ல புனித நீராடுறது, அதாவது ராமேஸ்வரம், அக்னி தீர்த்தம், கன்னியாகுமரி முக்கடல் சங்கமம், காவேரி, இந்த மாதிரி புண்ணிய நதிகளில் இல்லை கடல்களில் முதல்ல நம்ம நீராடிடணும். இங்கேயெல்லாம் போக முடியாதவங்க வீட்டிலேயே காவேரி தாயை நினச்சி வழிபட்டுட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம். கடற்கரைகளில், நதிகளில் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா எள்ளு, தண்ணீர் இதெல்லாம் வச்சு முறையான வேதியர்களை வச்சு நீங்கள் உங்களோட முன்னோர்களோட இறந்த நாள், திதி, பேர் இதெல்லாம் வச்சு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். இல்லை வீட்டிலே பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எள்ளும் தண்ணீரும் இறைச்சி நீங்களே தர்ப்பணம் கொடுத்துக்கலாம். முக்கியமாக இந்த நாளில் இந்த விஷயத்த கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏழைகளுக்கு, அப்புறம் பசுக்களுக்கு உணவு கொடுங்க, ஆடை தானம் பண்ணுங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணும் பொழுது பித்ரு தோஷம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் எல்லாம் காலையில் 6 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துடலாம். அடுத்து மதிய நேரம் அவங்களுக்கு படையல் போட்டு வழிபடணும். நல்லா அவங்களுக்கு பிடிச்ச எல்லா விதமான உணவுகளையும் சமைச்சு, அன்னைக்கு அசைவம் சமைக்கக்கூடாது, சைவ உணவாக தான் இருக்கணும். சைவம் அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு எடுத்து வச்சு மதியம் 11லேருந்து 12, இல்லை அதை தவற விட்டுட்டிங்க அப்படின்னா 1:30லேருந்து 2 மணிக்குள்ளே அவங்களோட படம் வச்சு அவங்களுக்கு மாலைகள்லாம் போட்டு அவங்க முன்னாடி இலை விரித்து அவங்களுக்கு தேவையான செஞ்சு வச்ச எல்லா பொருட்களையும் எல்லா உணவுகளையும் எடுத்து வச்சு அவங்களுக்கு துணி, அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரியான துணிகளை வாங்கி வச்சு அவங்கள நீங்கள் மனதார வழிபட்டுக்கணும். அப்புறம் அவங்களுக்கு நீங்கள் செய்து வச்ச இந்த படையலை சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அதை எடுத்து முதல்ல நீங்கள் அந்த சாதத்தை காக்காய்க்கு தான் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதுவரையும் வீட்டில் இருக்கிறவங்க விரதமாக தான் இருக்கணும். இது ஒரு விஷயம். அப்புறம் அவங்களுக்கு வச்சிருக்க அந்த ஆடையை அந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி, எந்த முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறீங்களோ அவங்க வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஆடையை நீங்கள் தானமாக கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப 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 சிறப்பு. இப்படி தாங்க பண்ணணும். அடுத்து இந்த நாளில் என்னென்ன விஷயத்த பண்ணவே கூடாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்க்கலாமா? நம்மளோட முன்னோர்களில் வழிபடக்கூடிய நாள் இந்த நாள். அதனால் ஆன்மீக கட்டுப்பாடோட இந்த நாளில் நம்ம இருக்கணும். அதனால் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சைவம் மட்டும்தான் இருக்கணும், அசைவம் இன்னைக்கு நம்ம சேர்த்துக்க கூடாது. அப்புறம் இந்த நாளில் திருமணம், புதிய தொழில் தொடங்குறது, காது குத்து, வளகாப்பு இந்த மாதிரி மங்கள காரியங்களை செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அமாவாசைக்கு முதல் நாள்லே வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி நம்ம வச்சிடணும். அமாவாசை அன்னைக்கு ஒட்டடை அடிக்கிறது, வீட்டுக்கு மாப் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் அமாவாசை அன்னைக்கு பண்ணக்கூடாது. அதுக்கு முந்தின நாளே நம்ம செய்து வச்சிடணும். அப்புறம் முக்கியம் என்ன அப்படின்னா,
எதிர்மறை வார்த்தைகளை வீட்டில் பேசக்கூடாது. அதாவது சண்டை போடுறது, கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, நெகட்டிவாக அப்சர்வ் பண்ணுற மாதிரியான எதிர்மறை வார்த்தைகளை வந்து நம்ம பேசுகிறது, இந்த மாதிரியெல்லாம் நம்ம அன்னைக்கு பேசவே கூடாது. அதை தவிர்த்துடணும். மாதந்தோறும் அமாவாசை வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாதம் மாதம் ஒரு அமாவாசை வந்துகிட்டே இருக்கும். ஆனால் வருஷத்தில் 3 அமாவாசை மட்டும் ரொம்ப 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 சிறப்பானது அப்படின்னு சொல்லுவாங்க. தை அமாவாசை, இன்னொன்று புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசை. அது 15 நாள் தொடர்ந்து நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம வந்து உணவு வைக்கணும். அது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடியது இந்த ஆடி அமாவாசை. ஏன்னா இது வந்து தட்சிணாயன புண்ணிய கால தொடக்கத்தில் வரக்கூடிய அமாவாசை. அதனால் வந்து இதுக்கும் அதீத பலன் இருக்குது. இந்த நாட்களில் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் வருஷம் ஃபுல்லாக அந்த 12 மாதம் அந்த அமாவாசைக்கு கொடுத்த அந்த தர்ப்பண பலன் இந்த 3 அமாவாசைகளில் நீங்கள் செய்யும்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் மறக்காமல் வரக்கூடிய 12/8/2026 ஆடி மாதம் அமாவாசை அன்னைக்கு நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுத்து அவங்களோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டிப்பாக நம்ம வந்து பெறணுங்க. அவங்க மனம் குளிர்ந்து நம்மளை வாழ்த்துனா மட்டும்தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். நம்மளோட சந்ததிகள், அடுத்தடுத்து வரக்கூடிய சந்ததிகளும் அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், திருமண தடை இல்லாமல், குழந்தை இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுக்கே இடம் இல்லாமல், அவங்க செய்யக்கூடிய தொழில்களில் நல்ல முன்னேற்றத்தோட சகல சௌபாகியத்தோட வாழ முடியும். இது நிதர்சனமான உண்மை. எந்த காரணத்தை கொண்டும் இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க. இந்த நாளுக்கு திரும்ப நீங்கள் ஒரு வருஷம் காத்துட்ருக்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த அற்புதமான நாளில் உங்களோட முன்னோர்களை வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க. இந்த தகவலை நீங்கள் பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. அவங்களும் பார்த்து இந்த பூஜைகள்லாம் செய்து பலனடையட்டும். அப்புறம் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு சிறப்பான ஆன்மீக தகவலோடு உங்களை நான் பார்க்குறேன். சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.